ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வானலியில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்குறோம். வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அதை நல்லா கரைச்சி அதை அப்புறம் ஊற்றி கிண்டி அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு மாங்காயில் பாதி பீஸ் எடுத்து 4-5 பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வரும்போது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தென் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சங்கரா மீன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அந்த மீனெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா மெதுவாக உள்ளே போட்டு கிண்டாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மேலே மட்டும் மூடி விட்ட மாதிரி. தென் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.